ஹாய் யுவர்ஸ், ஆடி மாதம் வந்தாவே ஆடிக்கான சிறப்பான இந்த ஆடிக்குள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்சதுங்க. இந்த ஆடிக்குள் ஆடி மாதம் வந்தாமே நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பரபரப்பாக இந்த ஆடிக்குள்ளே செஞ்சு அம்மனுக்கு படைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அடிக்கிற வெயிலில் காற்றுல நம்ம உடல் அதிகப்படியான உஷ்ணத்தில் இருக்கும். அந்த உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது இந்த ஃபெர்மெண்டான ராகி கூழுங்க. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 1 கப் ராகி எடுத்துக்கோங்க. 1.25 கப் வாட்டர் விட்டுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சி வச்சுக்கோங்க. இது கரைச்சி நைட்டு இதை ஃபெர்மெண்ட்டாக விட்டுடுங்க. அடுத்த நாள் ராகி ஃப்ளார் இது போல் ஃபெர்மெண்ட் ஆகி பாருங்கள் நொதிச்சு கிடைக்கிது. இது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் வச்சு உங்கள்கிட்ட பாட் இருந்தால் பாட்லேயும் நீங்கள் பண்ணலாம். 1 கப் ராகி ஃப்ளாருக்கு 5 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் குரணை எடுத்துருக்கேங்க. ரைஸ் குரணையோடு சேர்த்து இந்த கூழ் செய்யும்போது நமக்கு கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி குருணை கடைகள்லையும் கிடைக்கும். இல்லைனாலும் நீங்கள் பச்சரிசியை மிக்சியில் ஒரு ஓட்டுனா இது போல் குருணைகளாக கிடைக்கும். அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அரிசி குருணையை தண்ணி சூடானதும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வரும். கொதி வரையில் கரண்டி விட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா குருணை பாட்டுக்கு அடியில் அடி பிடிச்சிடும். கண்டினியூஸாக ஒரு 6 நிமிஷம் இது போல் கலந்து விட்டிங்கன்னா குருணை நல்லா வெந்துடும். குருணை நல்லா வெந்ததும் கரைச்சி எடுத்து வச்சுருக்க ராகியை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இது போல் மெதுவாக கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஹாட் வாட்டரில் ராகி வெந்து நமக்கு 5-6 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதை கண்டினியூஸாக நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இதில் புரோட்டீன், அயன், கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடியது. இந்த சீசனில் நமக்கு உடல் உஷ்ணத்தை தணித்து நம்மளை எனர்ஜியாக இருக்க வைக்கும். உடல் சோர்வில் இருந்து நம்மளை வெளிவர வைக்கக்கூடியது இந்த ஆடிக்குள். ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த ஆடிக்குள்ளே நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கூழ் ரெடியாகி வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இப்போ பாட்டுக்கான ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அந்த கூழ் கொதிச்சுட்டு இருக்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணாலுமே பாட்டோட சூடில் இது போல் கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்ருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடுங்க. மிதமான சூட்டுக்கு மாறிடும். மிதமான சூட்டுக்கு மாறினதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் உங்களுக்கு மேங்கோ பிடிக்கும்னா மேங்கோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிதமான சூட்டில் மேங்கோ, ஆனியன் ஆட் பண்ணும்போது அது கூழ் குடிக்கல ரொம்பவே பாதிப்பதம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற விட்டு மூடி போட்டு நைட் ஃபுல்லாக விட்டுடலாம். ராகி ஃபெர்மெண்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சுங்க. 1/2 கப் தயிர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது போல் கரைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு 2.5 கப் வாட்டர் தேவைப்படும். நமக்கு திக்காக இல்லாமல் நம்ம கூழ் பதத்தில் குடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 2.5 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ சால்ட் தேவைப்படுதோ ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் இதுக்கு 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கூழ் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம ஃபெர்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணி கூழ் தயாரிக்கிறதுனால அதிகப்படியாக குட் பாக்டீரியா நமக்கு கிடைக்கும். அது கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை தணிக்க உள்ளது இந்த ஆடிக்கூழ். ஆடி மாதத்துக்கே சிறப்பான இந்த ஆடிக்கூழை ஹெல்த் பெனிஃபிட் நிறைஞ்ச இந்த கூழை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.